அமைதியா போங்க. ஒரு பாண்டி மேல இருந்துச்சு போன ஆக்ஷன். அவர் என்ன ஆக்சன் சொல்லல. அது ஆக்ஷன் ஆக்ஷன். நீ ஆரம்பிச்சு 2026ல என்னென்ன படம்லாம் வரப்போ போகுது, அப்கமிங் மூவிஸ் இதெல்லாம் நல்லா பேசு. ஆக்ஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போறோம்னா 2026ல நீ ஆரம்பிக்கும் போது பழக்க போயிட்டு ரெடி ரெடி ஆக்ஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பார்க்க போறோம்னா 2026ல வரக்கூடிய அப்கமிங் மூவிஸை பற்றி தான் படங்களை பற்றி தான் பார்க்க போறோம். யார் யார் என்ன படம் நடிக்கிறா அதனுடைய டீட்டெயில் தான் பார்க்க போறோம். எந்தெந்த படம் எதிர்பார்ப்புல இருக்கு, என்னென்ன படம்லாம் வரப்போகுதுன்னு பார்க்க போறோம். ஆமா, வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கல்கி 2 பிரபாஸ் அவர் நடிச்சது கல்கி 1 வந்து அது வந்து இப்ப 2026ல வர மாதிரி வரப்போகுது. பெரிய பெரிய நடிகர் எல்லாம் நடிச்சிருந்திருக்காங்க. ஆமா, கமல் இவங்கெல்லாம், அமிதாப் பச்சன் எல்லாமே நடிச்சிருந்திருக்காங்க. அப்ப வந்து நல்லா உடம்பு எதிர்பார்ப்பு இருக்கு. கல்கி 2 எதிர்பார்ப்பு அதிகமா தரு. அதே மாதிரி சலார் 2 வர வாய்ப்பு இருந்தாலும் அதுவுமே வர வாய்ப்பு இருந்தாலும். அப்புறம் துரேந்தர் 2 நெக்ஸ்ட் மந்த் ரன்வீர் சிங் அவர் நடிச்சார். அது வந்து நெக்ஸ்ட் மந்த் மார்ச் மாதம் வர்றதா இருக்கு, தெரியல. ஆனா வந்தாலும் வந்துடும், வேகமாவே வந்துடும். அந்த பார்ட் 1மே நல்ல வசூல் 1800 கோடி. ஜவானாவோட அது அதிகமா வசூல் எடுத்தது. ஜவான் தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து தன்வீர் அந்த இது வந்துருச்சு. அடுத்து என்ன திருப்பதி இந்த மாதிரி இருந்துச்சுன்னு அப்படி இப்படி இந்த மாதிரி இருந்துச்சு. அவர் வந்து டாக்ஸி அப்படியே சும்மா சொல்லு, ஒன்னும் பார்க்க மாட்டாங்க. சொல்லி விடு, சிரிச்சு எல்லாம் போட்டுருமாப்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து டாக்ஸிக் அது வந்து எதிர்பார்ப்புல தான் இருக்கு. அதுவுமே நல்ல ஒரு வசூல் ரீதியா வந்துடும் தான் நினைக்கிறேன். அடுத்து கருப்பு, சூர்யா தமிழ் மூவிஸ்ல சூர்யா வர படம் கருப்பு. அந்த படமும் இவர் ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல வந்திருக்கு. மூக்குத்திய மட்டும் அதுவுமே வர்றதா தான் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. போன வருஷமே வர வேண்டியது, வாய்ப்பு இருக்கு, கன்ஃபார்ம் வர வாய்ப்பு இருக்கு. வேற பாத்தீங்கன்னா இவரு மகேஷ் பாபு ஆக்டிங்ல இவரு ராஜமௌலி டைரக்ஷன்ல வருது வாரணாசி. அதுவுமே நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, நல்ல எதிர்பார்ப்பு, நல்ல வசூல் இருக்கு. அது டைரக்ஷன், அவர் டைரக்ஷன்லயே நல்லா தான் இருக்கு. இந்த RRRமே பாகுபலியுமே ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. பெரிய பெரிய பட்ஜெட் படம், பெரிய பெரிய ஹிட் ஆச்சு, நல்லா அதுக்கேற்ற மாதிரி ஹிட் ஆச்சு. அதே மாதிரி இது வாய்ப்பு இருக்கு வாரணாசி படம். வேற வந்து கைதி 2 வரவும் வாய்ப்பு இருக்கு, இருக்கலாம். கைதி 2 ரஜினி படம் அவர் வந்து 173 நினைக்கிறேன். அந்த இவரு சிவி சக்கரவர்த்தி எடுக்கிறாரு. அதுவும் இல்லாம நெல்சன் வந்து ஜெயிலர் 2ம் கன்ஃபார்மா 2026ல வந்துடும். ஜெயிலர் 2 வர அதிக வாய்ப்பு இருக்கு. வேற வந்து கமல், அவர் வந்து அன்பறிவு அவரோட டைரக்ஷன்ல அவரு வர்றதாம் மேக்சிமம், இல்லைன்னா போஸ்ட்பாண்ட் ஆனாலும் ஆனது சொல்ல முடியாது. இவரு அட்லி வந்து இவரு அல்லு அர்ஜுன் வச்சு அந்த படமும் வர. லோகேஷ் கனகராஜ் ஆமா அவரு எடுக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. மார்க்கெட் வேல்யூ கூட்டிட்டே இருக்காரு அல்லு அர்ஜுன் கொடுத்து, லோகேஷ் கனகராஜுக்கும் கொடுத்து. புஷ்பா 3 வேற வெயிட்டிங்ல. அல்லு அர்ஜுன் படம் வந்து நிறைய வருது நினைக்கிறேன். குமிது அவர் படம் அல்லு அர்ஜுன் குமிது. லோகேஷ் கனகராஜ் 250 கோடி வாங்குறாங்க. புஷ்பா 2க்கும் 250 கோடி வாங்கினாரு. புஷ்பா 2 நல்ல இதாயிடுச்சு, நல்லா ரீச் ஆயிடுச்சு. புஷ்பா நல்லா ரீச், அது புஷ்பா 2 அதோட நல்ல ரீச் ஆயிடுச்சு. புஷ்பா 3 வரப்போது அது பெரிய அளவுல ஹிட் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். வேற என்ன இருக்கு? கமல் சொல்லியாச்சு, அன்பறிவு, வாரணாசி சொல்லியாச்சு, வேற எல்லாமே கைதி 2 சொல்லியாச்சு, கருப்பு சொல்லியாச்சு. வேற என்ன இருக்கு? அவெஞ்சர்ஸ். ஆமா, அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே. ஸ்பைடர்மேன் வருது, ஸ்பைடர்மேன் வேற வருதுல. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து ஹாலிவுட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்க்கறது ஸ்பைடர்மேன் படமும் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவும் தான். அது வந்து டிசம்பர் மாசம் வர்றதா சொல்றாங்க.
எப்படி அந்த இயர் எண்டிங்குள்ள எப்படியாவது வந்துடும், இந்த வருஷத்துக்குள்ள எப்படியும் டூம்ஸ்டே வந்துடும். அதே மாதிரி அப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால எப்ப வரப்போகுதுன்னு இதெல்லாம் எல்லாரும் எதிர்பார்க்கறது ஜனநாயகம் ஜனநாயகம் வேற வரப்போகுது. ஆமா. முன்னாடியே வந்தாங்க, வந்ததா. இல்லாட்டி இல்லைன்னா அது ரொம்ப கொஞ்சம் லேட் ஆயிரும். போஸ்ட்போன் ஆயிரும். நம்ம வருதா என்னன்னு பொறுத்திருந்து 2026 பார்ப்போம். இது நீங்க கோர்ட்ல அதை பத்தி என்ன போயிட்டு இருக்குன்னு தெரியல. அது என்னன்னு தெரியல. அது எப்படியும் எப்படியுமே எலெக்ஷனுக்குள்ள வந்தாதான். நம்ம எலெக்ஷன் அப்படின்னா இன்னும் தள்ளி தான் போகும். ஆமா. சரி, சரி, இதோட வீடியோ வீடியோ முடிச்சு முடிச்சு நெக்ஸ்ட் வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். பாய்.